ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நல்ல குவாலிட்டியில் அப்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பற்றி ஏற்கனவே நிறையா பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ நான் ஏன் வீடியோ போடுறேன்னா, வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி சரியாக தெரில ஒரு அப்டேட் வந்துச்சு. அந்த அப்டேட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அப்டேட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணுற ஸ்டேட்டஸோட சைஸ் வந்து 16 MB இருக்கணும். அதாவது மேக்ஸிமம் 16 MB இருக்கணும். நீங்கள் 16 MBக்கு அதிகமாக போட்டிங்கன்னா உங்கள் வீடியோவோட குவாலிட்டி வந்து கம்ப்ரஸ் ஆகி தான் அப்லோட் ஆகும். ஆனால் இப்போ அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேக்ஸிமம் லிமிட்டை வந்து கம்மி பண்ணிட்டாங்க போல். நம்ம 16 MB கம்மியாக போட்டாலுமே வாட்ஸ்அப் வந்து அதை கம்ப்ரஸ் பண்ணி தான் அப்லோட் பண்ணுது. இப்போ அதனால் நீங்கள் ஒரு 5 MB கம்மியாக போட்டால் தான் நல்ல குவாலிட்டி வருது. ஆனால் நீங்கள் 5 MBக்கு கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவோட குவாலிட்டி சுத்தமாக போயிடும் கண்டிப்பாக. அதனால இந்த வீடியோவில் நம்ம எப்படி அதை ஒரு நல்ல குவாலிட்டியில் அப்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இங்கே கஸ்டம் ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த 1080 × 2400 அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் ரேஷியோ வந்து என்டர் பண்ணிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சாம்பிளுக்கு. ஆட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் வெர்டிக்கலாவோ இல்லை ஹரிசாண்டலாவோ வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் நார்மலாக வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் ஆட் பண்ணுற இந்த எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். அதனால் இந்த எஃபெக்ட்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் வீடியோ பார்க்க. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க, ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதரில் பார்த்தீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்ட் வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் கொடுங்க. பிளரில் ஷார்பன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.10 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஷார்பன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எந்த சேஞ்சும் பண்ண வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு -6 வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு +6 ஆர் +8 வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கலர் அண்ட் லைட்டில் கலர் டெம்பரேச்சர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 7000 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கலர் அண்ட் லைட்டில் சேச்சுரேஷன் ஆர் வைப்ரன்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் எந்த சேஞ்சும் பண்ண வேணாம், வைப்ரன்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1.40 இல்லை 1.50 வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கலர் அண்ட் லைட்டில் எக்ஸ்போஷர் ஆர் காமா எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷர் மட்டும் ஒரு 0.10 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த வீடியோவோட டிஃப்ரென்ஸை வந்து நீங்களே பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண எஃபெக்ட் இப்படி இருக்குது. நார்மல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிவைஸ்க்கு மேக்ஸிமம் எவ்வளோ எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் காட்டுதோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா குவாலிட்டின்னு இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இந்த எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவோட சைஸ் பாருங்கள். அதாவது கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 48 MB இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து வென்லோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.
Venlow ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க. போயிட்டு ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிட் ரேட்னு ஒன்று இருக்கும், அது 3.5 ஹையஸ்ட்டு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வேறு எந்த சேஞ்சும் பண்ண வேணாம், பேக் வந்துடுங்க. இப்போ வந்து செலக்ட் வீடியோ கொடுத்துட்டு நம்ம அலைட் மோஷனில் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கே இருக்குது 47 MB, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸில் போயிட்டு கிராப் டு ஃபிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ண வீடியோவோட பார்ப்போம். ஓகே, வெயிட். பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ரஸ் பண்ண வீடியோவோட சைஸ் பார்த்திங்கன்னா 9.7 MB வந்துருக்கு. இதை வந்து இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் போய் அப்லோட் பண்ண போகிறோம். உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸில் போயிட்டு இப்போ வந்து நான் நார்மலாக வந்து அந்த கம்ப்ரஸ் பண்ண வீடியோ வந்து அதே 9.7 MB இருக்குது. நான் வந்து நார்மலாக இப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் இருந்த குவாலிட்டியை விட நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப வந்து குவாலிட்டி கம்மியாகிடுச்சு. ஏன்னா வாட்ஸ்அப்பும் அதை வந்து அகைன் கம்ப்ரஸ் பண்ணனால அதோடய குவாலிட்டி வந்து லாஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த உங்களுக்கு தேவையான வீடியோ சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து மேலே கர்சர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ஜஸ்ட்டு ஒன்றும் பண்ணாதீங்க, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து பழைய மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து சென்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களை அந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். நான் அப்லோட் பண்ணும்போது இது மாதிரி தான் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வந்து நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது வந்து நான் நார்மலாக நம்ம கம்ப்ரஸ் பண்ண வீடியோ வந்து அப்படியே சென்ட் பண்ணது, இதுக்கு பார்த்துக்காங்க. இப்போ அடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண வீடியோ வந்து பாருங்கள். ரெண்டுத்துக்கும் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதோடு இது வந்து பெட்டராகவே இருக்குது. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணால், ஜஸ்ட் அந்த கர்சரை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஃபுல்லாக பழைய மாதிரி வச்சுட்டு திரும்ப சென்ட் கொடுத்துருங்க. இதுவே நீங்கள் டெலகிராமில் டவுன்லோட் பண்ணிட்டு சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இது ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். நான் இது மாதிரி தான் பண்ணுறேன், எனக்கு ஒர்க் ஆகுது. அதை உங்களுக்கும் காட்டியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.